எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனா யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலவை ஆய்வு செய்யும் திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் சந்திராயன் 4. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 திட்டமானது செயல்படுத்தப்பட்டது இஸ்ரோனால. அது எதுக்காகனா நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 3 வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது விண்கலம். ஸோ அந்த சந்திராயன் 3 லேண்டர் விக்ரம் லேண்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெற்றிகரமாக நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கியது. அந்த நாளை வந்து தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு வந்து சிவசக்தி முனை அப்படின்னும் பெயரிட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த சந்திராயன் 3 திட்டத்தோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சந்திராயன் 4 திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பல்வேறு விண்வெளி திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சந்திராயன் 4. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போது ககன்யான் திட்டம் பற்றி பார்த்துருப்போம். அது என்ன, அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்து மறுபடியும் அவங்கள பூமிக்கு பத்திரமா கொண்டு வருவதான் ககன்யான் திட்டம். நெக்ஸ்ட் 2025ஆம் ஆண்டு இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதே மாதிரி சந்திராயன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்பி அங்கே ஆய்வு செஞ்சதுக்கப்புறமா பத்திரமா பூமிக்கு கொண்டு வருவதற்காக அதோட தொடர்ச்சியாக தான் இந்த சந்திராயன் 4 வந்து பார்க்குறாங்க. அதாவது நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பி அவங்கள பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரும் வகையில் அதுக்கான அடிப்படை தொழில்நுட்பத்தை நிரூபிப்பதற்கான முயற்சிகளாக தான் இந்த சந்திராயன் 4 திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இதுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 2104.6 கோடி செலவுல வந்து இந்த திட்டம் மேற்கொள்ளப்படும். அதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த சந்திராயன் 4 திட்டம் பார்த்தீங்கன்னா அடுத்த 36 மாதங்கள்ல வந்து நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வெள்ளி கிரகத்தோட சுற்றுப்பாதைக்கு பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோளை அனுப்பி அங்கே ஆய்வு செய்வதற்கான திட்டத்துக்கும் மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 1236 கோடி செலவில் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கு. ஸோ ஏற்கனவே சூரியன் ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 வந்து லான்ச் பண்ணாங்க. நிலவு ஆய்வு செய்வதற்காக சந்திராயன். அதை அடுத்து இப்போ வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக செயற்கைக்கோள் அனுப்ப போறாங்க. ஸோ அதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி, இஸ்ரோ உருவாக்கும் பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, NGLV. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். NGLV அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து இப்போ ராக்கெட் PSLV அனுப்புகிறாங்க, GSLV அனுப்புகிறாங்க. சிறிய வகை செயற்கைக்கோள்கள் அனுப்புறதுக்காக SSLV வந்து லான்ச் பண்ணுறாங்க அந்த ராக்கெட். ஸோ அதோட வரிசையில் இப்போது பகுதியாக பார்ஷியலி, அதாவது முழுக்க ரீயூசபிள் இல்லாமல் பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய அடுத்த தலைமுறை ராக்கெட்டை வந்து உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுதான் NGLV. ஸோ இந்த ராக்கெட் வந்து NGLV அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சூர்யா ராக்கெட் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ அதை உருவாக்குறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. NGLV அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. ஸோ NGLV அப்படின்னு சொல்லலாம், சூர்யா அப்படின்னும் இந்த ராக்கெட் வந்து சொல்கிறாங்க. ஸோ பகுதியாக பார்ஷியலி ரீயூஸ் பண்ணலாம். ஸோ பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ இந்த NGLV ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை அனுப்பும் வகையில் இப்போது நம்ம இஸ்ரோ உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க் 3 ராக்கெட்டுகளை காட்டிலும் 3 மடங்கு எடையிலான செயற்கைக்கோள்களை தாங்கி செல்லும் வகையில் இந்த NGLV, அதாவது சூர்யா ராக்கெட் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா 8240 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டமானது 8 ஆண்டுகளில் நிறைவு பெறும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IIT, அடுத்து IIM கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அனிமேஷன் தொழில்நுட்ப மையங்கள் அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. அடுத்து பழங்குடியினருடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக பிரதான் மந்திரி பழங்குடியின கிராம மேம்பாட்டு திட்டமானது செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக 79,156 கோடி நிதி வழங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ அதன்படி பழங்குடியின கிராமங்கள் வந்து மேம்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியை மேம்படுத்த டேஷ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பயோ ரைட் திட்டம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக இப்போ பயோ ரைட் அப்படிங்கிற திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. பயோ ரைட் திட்டம். ஸோ உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மூலமாக புதிய கண்டுபிடிப்புகள் அடுத்த தொழில் முனைவை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த பயோ ரைட் திட்டத்துக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி இந்த பயோ ரைட் திட்டம் பார்த்தீங்கன்னா உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைதல் மேம்பாடு இந்த 2 திட்டங்களையும் ஒருங்கிணைத்து இந்த பயோ ரைட் திட்டமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னா 9,197 கோடி. ஸோ 15வது நிதிக்குழு காலகட்டமான 2021-22 2025-26 செயல்படுத்துறதுக்காக இந்த பயோரைடு திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக 9,197 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்த 4th கொஸ்டின், 4வது கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். ஸோ நம்ம இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில தான் சட்டப்பேரவை தேர்தல், மக்களவை தேர்தல் இதெல்லாம் ஒரே டைம்ல கண்டக்ட் பண்றதுக்கு, ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையிலான இந்த உயர்நிலை குழு வந்து சமீபத்தில் தான் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட அவங்களுடைய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பரிந்துரைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து மக்களவை தேர்தல், மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல்லாம் தனித்தனியாக தான் நடத்தப்படுது. ஸோ இந்த 2 தேர்தல்களையும் ஒரே டைமில் நடத்துவது தொடர்பாக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை, மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொண்டு வராங்க. ஸோ எதுக்கு ஒரே டைமில் தேர்தல் நடத்தணும், இந்த மக்களவை தேர்தல், மாநில சட்டப்பேரவை தேர்தல்லாம் ஏன் ஒரே டைமில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவாகுது. இப்போது தேர்தல் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கனால அதிகமாக செலவாகுது. ஸோ ஒரே டைமில் நடத்தி முடிச்சுட்டா அந்த செலவோடு முடிஞ்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கிறதுனால திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுறது தாமதமாகுது. ஸோ புதிய திட்டங்களை யோசிக்கிறதுக்கும் டைம் இல்லை, அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே டைமில் தேர்தல் நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு வந்து முயற்சி மேற்கொண்டு வராங்க. ஸோ அதனால இப்போ இதுக்கு அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தான் ஒரு உயர்நிலை குழு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ அந்த குழு ரீசெண்டாக தான் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள்ட்ட அவங்களுடைய பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அறிக்கையில் இந்த குழு கொடுத்த பரிந்துரைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது தேர்தலை வந்து 2 சுற்றுகளாக நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரு சுற்றிலும், அடுத்து இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச ஒரு 100 நாட்களுக்கு அப்புறமா உள்ளாட்சி தேர்தல்கள் 2ஆம் சுற்றிலும் நடத்தப்படலாம். 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல்கள் 2ஆம் சுற்றிலும் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தொங்கு நாடாளுமன்றம் அமைது, இல்லை இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய பதவிக்காலம், அந்த பதவிக்காலத்துக்கு புதிய தேர்தலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த பரிந்துரையில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அந்த தேர்தலை நடத்துறதுக்காக ஒரே வாக்காளர் பட்டியலை உருவாக்கணும், வாக்காளர் அடையாள அட்டைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே டைமில் இந்த மக்களவை தேர்தல், மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து 1951லேருந்து 67ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 2 தேர்தலுமே ஒரே டைமில் தான் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் தனித்தனியாக நடத்திட்டு வராங்க தேர்தலை. மேலும் ஒரே டைமில் இந்த தேர்தல்கள் நடத்தக்கூடிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன், பெல்ஜியம், ஜப்பான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த 7 நாடுகள்லையுமே இதே முறை தான் பின்பற்றப்படுது. ஒரே தேர்தல், ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிற முறை தான் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது இந்த பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்காக வரைவு மசோதா வந்து தயாரிக்கப்படும். ஸோ அந்த வரைவு மசோதாவுக்கு வந்து மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் அது தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, என்பிசி வாத்சல்யா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இப்போ என்பிசி
வாத்சல்யா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓய்வூதிய திட்டம். யாருக்கான ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அப்புறம் வந்து தனியார் நிறுவனங்களை ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ அந்த வரிசையில் இப்போது குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதான் என்பிசி வாத்சல்யா திட்டம். ஸோ குழந்தைகள் எப்படி ஓய்வூதிய திட்டத்தில் இணைய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பெற்றோர், குழந்தைகள் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்க குழந்தைகளுடைய பெயரில் இந்த ஓய்வூதிய திட்டத்தை தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து இப்போ டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த என்பிசி வாத்சல்யா திட்டம் அப்படிங்கிறது சிரா தேசிய ஓய்வூதிய திட்டத்தோட நீட்சி தான் இந்த என்பிசி வாத்சல்யா திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேரில் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து வங்கிகள்லையோ அல்லது அஞ்சலகங்கள் மூலமாகவோ இந்த கணக்கை வந்து ஓய்வூதிய கணக்கை வந்து தொடங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதை தொடங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் செலுத்தி இந்த திட்டத்தில் இணைய முடியும். அதுக்கப்புறமா ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய் கட்டாயமாக இந்த திட்டத்தில் அவங்க செலுத்திக்கிட்டே வரணும். அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், குறைந்தபட்சம் 1000 ரூபாயாவது கட்டாயமாக அவங்க வருஷம் வருஷம் அதில் போட்டுக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கப்புறமா 60 வயது எட்டியதுக்கப்புறமா அவங்களுடைய குழந்தை வந்து 60 வயது எட்டியதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓய்வூதியம் அதிகமான பணத்தோட அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திட்டத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ குழந்தைகளுடைய கல்வி தேவைக்காகவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏதேனும் சுகாதார செலவுகளுக்காகவோ, இப்போ ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி திடீர் செலவு வரலையா அதுக்காகவோ அந்த மாதிரியான காரணங்களுக்காக இந்த திட்டத்தில் இணைஞ்சதுக்கு அப்புறமா 3 ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த பங்களிப்புல இவங்களை மொத்தமாக சில 1000 இந்த மாதிரி அவங்களுடைய மொத்த பங்களிப்பு காட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மொத்த பங்களிப்புல 25% அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி காரணங்களுக்காக 3 முறை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய காசை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அடல் ஓய்வூதிய திட்டமும் செயல்படுத்தப்படுது. இது வந்து குறைந்த செலவிலான ஓய்வூதிய திட்டம் தான் அடல் ஓய்வூதிய திட்டம். இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 6.9 கோடி பேர் வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இதுவரைக்கும் இந்த திட்டத்தில் 35,149 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 6வது கேள்வி, ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 டேஷ் பெற்றுள்ளது. ஆன்சர் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 ஆனது ICMRக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 இப்போ ICMRக்கு வழங்கப்பட்டிருக்கு. ICMR அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். ஸோ எதுக்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொற்றா நோய்களை வந்து சிறப்பாக கட்டுப்படுத்துவமைக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. தொற்றா நோய்கள்னா பிறருக்கு பரவாத நோய்கள். ஸோ தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துறதுல சிறப்பாக பணியாற்றியமைக்காக இந்த ICMRக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 வழங்கப்பட்டிருக்கு. ஸோ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருப்பவர் யாருன்னா JP நட்டா. அடுத்து இந்த ICMR பற்றி பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1911ஆம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு. 7வது கேள்வி, ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் 193 உறுப்பு நாடுகள். ஸோ UNGN சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி. ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 193 உறுப்பு நாடுகளை கொண்டது. இப்போ எதுக்காக இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி பற்றி பார்க்குறோம்னா இப்போது அந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானத்தை பாலஸ்தீனம் கொண்டு வந்திருக்கு. என்ன தீர்மானம் அப்படின்னா இப்போது காசாவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து போர் தொடுத்திருக்கு இல்லையா ஹமாஸ் மீது. ஸோ அந்த காசாவில் வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து ஓராண்டுக்குள்ள அதுலேருந்து வெளியேறணும், காசாவை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலஸ்தீனம் ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அந்த தீர்மானத்துக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 193 நாடுகள் இருக்குது இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில். அதில் 124 நாடுகள் ஆதரவாக வாக்களிச்சிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட 14 நாடுகள் வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கு. நம்ம இந்தியா உள்ளிட்ட 43 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்காம அதை புறக்கணிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக அதிகபட்சமாக 124 நாடுகள் வந்து இதில் வாக்களித்து அந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு.
அடுத்த 8வது கேள்வி, அதிக முதியோர்கள் விகிதாச்சாரத்தை கொண்டுள்ள நாடாக எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஜப்பான். ஸோ பார்த்தீங்கன்னா அதிகமான முதியோர் விகிதாச்சாரத்தை கொண்டுள்ள நாடாக 200 நாடுகள் கொண்ட பட்டியலில் ஜப்பான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நீங்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட அதிக முதியோர் விகிதாச்சாரத்தை கொண்டுள்ள 200 நாடுகள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாடு வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 65 வயதுக்கு அதிகமானவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3.63 கோடியாக இருக்குது. ஸோ அதன்படி ஜப்பான் நாட்டில் முதியோர்களுடைய பங்கு அப்படிங்கிறது 29.3% இருக்குது. ஸோ அதன்படி ஜப்பான் தான் அதிகப்படியான முதியோர் விகிதாச்சாரத்தை கொண்டுள்ள நாடாக முதலிடத்தில் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலி, போர்ச்சுகல், கிரீஸ் நாடு, ஃபின்லாந்து நாடு, ஜெர்மனி, குரோஷியா ஆகிய நாடுகள் வந்து இருக்கு. அடுத்து 9வது கேள்வி, CIIயின் சிறந்த ஆற்றல் திறன் அலகுக்கான விருதினை டேஷ் வென்றது? ஆன்சர் ICF. ஸோ பார்த்தீங்கன்னா ICF தொழிற்சாலை, அதாவது சென்னை பெரம்பூரில் தான் ICF இருக்குது, இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி, அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை தான் ICF. ஸோ இந்த ICFக்கு தான் இப்போ இந்திய தொழில் கூட்டமைப்பு CII உடைய சிறந்த ஆற்றல் திறன் அலகுக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்திய தொழில் கூட்டமைப்பு இதை தான் வந்து ஷார்ட்டாக CII அப்படின்னு சொல்லுவோம், கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் பார்த்தீங்கன்னா இப்போ சிறந்த ஆற்றல் திறன் அலகுக்கான விருதானது இப்போ ICFக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை, சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலைக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரயில்வே இருக்கு இல்லையா, 2030க்குள்ள 0 கார்பன் நிலையை அடைவதற்காக ரயில்வே நிர்வாகம் வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒப்பந்தம். இது எப்போ கையெழுத்தானது அப்படின்னா 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது கையொப்பமானது. இப்போ இந்த ஒப்பந்தத்தை வந்து மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் இருக்கு இல்லையா, திருக்குறளை வந்து சைகை மொழியில வெளியிட இருப்பதாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குனர் ரா சந்திரசேகரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு வாரத்துக்குள்ள தங்களுடைய அதிநவீன MQ-9 ரீப்பர் ரகத்தை சேர்ந்த 2 ட்ரோன்களை ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த MQ-9 ரீப்பர் ரகத்தை சேர்ந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவுடையது, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் 1970ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 2வது அதிக வெப்பமயமான காலகட்டமாக இந்த வருஷத்துடைய ஜூன் டு ஆகஸ்ட் காலாண்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த பருவநிலை விஞ்ஞானிகள் வெளியிட்ட அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 1970ஆம் ஆண்டுக்கு அப்புறமா எது அதிக வெப்பம் கொண்ட ஒரு காலாண்டா இருக்கு அப்படின்னா ஜூன் டு ஆகஸ்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முனைவர் வே நல்லதம்பி அவர்கள் எழுதிய ஒளி அலை ஓவியர்கள் அப்படிங்கிற நூலை வந்து இப்போ அமைச்சர் மூப்பை சாமிநாதன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர் 23ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இயர் ஜனவரி டு இந்த இயர் டிசம்பர் வரைக்கும் 12 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் அதில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து செப்டம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. குரூப் 2 and 2A, அடுத்து குரூப் 4 இதுக்கான நெக்ஸ்ட்டு 2025 எக்ஸாம் எதிர்நோக்கி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களே அவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் 5 ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலவை ஆய்வு செய்யும் திட்டங்களின் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை எந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சந்திராயன் 4. 2வது கேள்வி, இஸ்ரோ உருவாக்கும் பகுதியாக மறுபயன்பாடு செய்யக்கூடிய வகையிலான அடுத்த தலைமுறை ராக்கெட் டேஷ்? ஆன்சர் NGLV. 3வது கேள்வி, உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியை மேம்படுத்த டேஷ் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் பயோரைட் திட்டம். 4வது கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் ராம்நாத் கோவிந்த். 5வது கேள்வி, NBC வாத்சல்யா திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் நிர்மலா சீதாராமன். 6வது கேள்வி, ஐநாவின் நிறுவனங்களுக்கு இடையேயான பணிக்குழு விருது 2024 டேஷ் பெற்றுள்ளது? ஆன்சர் ICMR. 7வது கேள்வி, ஐநா பொதுச்சபை எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டது? ஆன்சர் 193 உறுப்பு நாடுகள்.
8வது கேள்வி, அதிக முதியோர்கள் விகிதாசாரத்தை கொண்டுள்ள நாடாக எந்த நாடு முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஜப்பான் நாடு. 9வது கேள்வி, CIIயின் சிறந்த ஆற்றல் திறன் அலகுக்கான விருதினை டேஷ் வென்றது? ஆன்சர் ICF. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.